30 days challenge day 8ல ரெசினை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பேஜை இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். பார்ட் ஏ, பார்ட் பி. நம்ம செய்கிற ரெசின் ப்ராஜெக்ட் பர்ஃபெக்டாக ஒரு ப்ராடக்டாக ரெடி ஆகணும்னா கண்டிப்பாக இந்த ரெசின் ப்ளஸ் ஹார்ட்னர் ரெண்டுத்தையும் 100% மிக்ஸ் ஆகணும். இபாக்சி ரெசினில் 2 டைப் இருக்குது. ஒன்று கேஸ்டிங் ரெசின், இன்னொன்று கோட்டிங் ரெசின். இது ரெண்டுத்தோட க்யூரிங் டைம், ரேஷியோ எல்லாமே டிஃபர் ஆகும். நீங்கள் என்ன பாட்டில் வாங்குறீங்களோ அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதோட ரேஷியோலேருந்து, க்யூரிங் டைம்லேருந்து, எப்படி யூஸ் பண்ணணுன்றதுலேருந்து எல்லாமே அதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோடு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட் பண்ணாலே போதும். இது இல்லாமல் டேபிள் டாப் ரெசின், ஃப்ளோரிங் ரெசின், யூவி ரெசின்னு வேறு டைப் ஆஃப் ரெசின்ஸும் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது பியோர் அக்ரலிக் 2:1 ரேஷியோ 24 hours க்யூரிங் டைம் உள்ள கோட்டிங் ரெசின் தான் யூஸ் பண்ணுறேன். இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கான கொஸ்டினை கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன்.